ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எலெக்ஷன் பூத்தில் நம்மளும் உட்காந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு நினச்சா பார்க்கலாம். 10வது முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். இதில் லாகின் ஐடிலாம் கேட்கும், அதெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ரெஜிஸ்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் போதும். கொடுத்தா இந்த மாதிரி ஃபார்ம் கேட்கும், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். என்னென்னு ஃபஸ்ட்டு நேம் கேட்கும், என் நேம் ஃபஸ்ட்டு போடுறேன். அடுத்து மொபைல் நம்பர் கேட்கும், நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்கும், என் வாட்ஸ்அப் நம்பர் அதே தான் டைப் பண்ணுறேன். ஏன்னா 2 மொபைல்லாம் வச்சுல்ல, ஒரே மொபைல் தான், ரெண்டும் ஒரே தான். அப்படி சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அங்கே டிக் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க தேவையில்ல. அடுத்து உங்கள் இமெயில் ஐடி போடுங்க. உங்கள் இமெயில் ஐடி போட்டதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இந்த டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் நான் பிறந்த வருஷம் 2000. நீங்கள் எது பண்ணுறதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கொடுங்க, மாற்றி கட்டி கொடுத்துடாதீங்க. அடுத்து உங்கள் டோர் நம்பர் இல்லை ஸ்ட்ரீட் நேம் ரெண்டுமே கொடுக்கணும். நான் என்னோடய டோர் நம்பர் கொடுக்குறேன், அப்புறம் ஸ்ட்ரீட் நேமும் கொடுக்குறேன். அதுமாதிரி நீங்களும் எங்கே இருக்கீங்களோ அதை கொடுங்க. எப்படியும் இந்த ஜாப்பில் 1 டே 1000 rupees தருவாங்க. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு செய்யலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். அடுத்த வில்லேஜ் உங்கள் ஏரியா கேட்குது, உங்கள் ஏரியா நேம் நீங்கள் என்ன வரும் அந்த ஊர் நேம் போடுங்க. அடுத்து தாலுக்கா, அடுத்து பின்கோட் கேட்குது, அவங்க கரெக்டாக கொடுங்க, எதுவும் தப்பாக கொடுத்துடாதீங்க. அடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும். 10th முடிச்சிருந்தா 10th கொடுங்க, 10th மேலே. இல்லை டிகிரி படிச்சிருந்தா டிகிரி கொடுங்க. அடுத்து லேப்டாப் இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்கும். லேப் இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து ஓட்டர் ஐடி உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்கும். அது இருந்துச்சுன்னா இருந்துன்னு கொடுங்க, இல்லைன்னா கொடுங்க. அப்பயும் ஜாப் கிடைக்கும், 1 டே 1000 rupees. அடுத்து ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அதோட நம்பர், அதில் NSYன்னு போட்டுட்டு ஒரு 5 or 6 நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர், உங்களோட கரெக்டாக ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள், தப்பாக டைப் பண்ணிடாதீங்க. அடுத்து டிஸ்ட்ரிக், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் இருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து தான் இம்பார்ட்டன்ட், நீங்கள் எந்த ஊரில் போய் ஓட்டு போடுவீங்களோ, இல்லை எங்கள் ஊரில் ஓட்டுது இல்லை அப்படின்னா அதெல்லாம் கொடுக்காதீங்க. எந்த ஊரில் போய் ஓட்டு போடுவீங்களோ, அந்த ஓட்டு கலெக்ஷன்லாம் இருப்பாங்களோ அங்கே போய் அந்த ஊர் பேர் கொடுங்க. அடுத்து அங்கே இருக்க மேலே 5520005 இருக்குல்ல, அந்த நம்பர் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னமோ இருக்கும். அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே இப்படி தான் வரும். இப்படி வந்தோடனே உங்களுக்கு நார்மல் SMS ஒன்று வந்துடும். அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுற மூலமா காண்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் இதை பற்றிலாம் நம்ம சேனலில் உடனே போடுவோம். ஸோ அதுக்காண்டி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ்.